தமிழ் மக்களுக்கு வணக்கம். நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல திரும்ப திரும்ப வரதராஜன் சாருடைய கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். வரதராஜன் சாருடைய கேஸ்ல வந்து அவங்க 3 எஃப்ஐஆர் போடணும்னு ட்ரை பண்ணாங்க. அதில 3 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னாக்கா அரெஸ்ட் காமிக்கணும்னு நெனச்சாங்க. அதில 2 எஃப்ஐஆர்ல வந்து அவங்க அரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. 3வது எஃப்ஐஆர்ல அவங்க அரெஸ்ட் காண்பிக்க நினைத்த பொழுது, அதை நீதிமன்றம் ஏற்கவில்லை. அப்படின்றதுனால இந்த 2 எஃப்ஐஆர் தான். இந்த 2 எஃப்ஐஆர்ல பார்த்தீங்கன்னாக்க, அவங்களுடைய மனு வந்துட்டு கீழமை நீதிமன்றத்தில, அதாவது எந்த நீதிமன்றத்தில அவங்க ரிமாண்ட் காமிச்சாங்களோ, அந்த நீதிமன்றத்தில அது நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நிலையில அவங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. செஷன்ஸ் கோர்ட்ல வரும் வாரம் அது வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இதுதான் வந்து இன்றைய நிலைமை. அவருடைய 2 பெயில் பெட்டிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, கீழமை நீதிமன்றத்தில அது நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற நிலையில அவர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் அவங்க போறாங்க. அந்த வக்கீல்கள வந்து நான் பார்க்க நேர்ந்தது. ஏன்னா, நான் என்னுடைய வழக்கு சம்மந்தமா சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது, அவர்களும் அதே நீதிமன்றம் தான், அதே மேஜிஸ்ட்ரேட் தான் அப்படின்ற நிலையில அங்க வந்திருந்தாங்க. அன்னைக்கு தான் அவருடைய பெயில் வந்து நிராகரிக்கப்பட்டது. அதாவது நேத்திக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. அவர் வந்து கண்டிப்பாக தீபாவளிக்கு முன்னாடியே அவர் வெளியில வரக்கூடாது அப்படின்றதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, அது அத்தனையும் இந்த அரசாங்கம் செய்யும் அப்படின்றதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம். ஏன்னா, இவங்க வந்து ஒரு சாடிஸ்ட் மனப்பான்மை கொண்டவர்கள். இவங்க இதே எண்ண ஓட்டத்த தான் என்கிட்டயும் காமிச்சாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, என்னை வந்து ஜூன் 14, 2021 கைது பண்றாங்க. ஜூன் 26 அதே ஆண்டு ஜூன் 26 அதாவது 12 நாட்கள் நான் வந்து செங்கல்பட்டு சிறையில இருக்கேன். சப் ஜெயில்ல இருக்கேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் என் மேல வந்து எஃப்ஐஆர் மேல எஃப்ஐஆர் அதாவது பழைய பழைய வழக்குகள தோண்டி எடுத்து, இப்ப எப்படி அ ஏ ஏர்போர்ட் மூர்த்திக்கு வந்து 2024 வழக்கெல்லாம் தோண்டி எடுத்து போடுறாங்களோ, அந்த மாரி தான் என் மேலயும் போட்டாங்க. அந்த மாதிரி போட்டு அரெஸ்ட் காமிச்சு, தொடர்ந்து அரெஸ்ட் காமிச்சு, இவர் வந்து ரிப்பீட் அஃபெண்டர் அப்படின்ற பேர்ல என் மேல குண்டர் சட்டத்தை பாய்த்தினார்கள். அது வந்து 2021 2021 ஜூன் 26 என் பேர்ல வந்து அந்த குண்டர் சட்டத்த போட்டாங்க. அந்த குண்டர் சட்டம் போடப்பட்ட பொழுது, நான் அப்புறம் புழலுக்கு கூட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் நான் என்னுடைய அ வழக்கு விசாரணைக்கு ஏன்னா குண்டர் சட்டம் அப்டின்னா, உடனே வழக்கு விசாரணைக்கு வராது. ஹீபஸ் கார்பஸ் அப்படின்னு போடுவாங்க. என்னுடைய தந்தை போட்ட அந்த ஹீபஸ் கார்பஸ் பெட்டிஷன் அப்படின்றது ஹியரிங்க்கு வந்து அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நவம்பர் இறுதி வாக்குல தான். அதில 2 ஹியரிங் போச்சு. அந்த 2 ஹியரிங் போனதுக்கப்புறம் டிசம்பர் 23 என்னுடைய ஹியரிங் வருது. அதே ஆண்டு ஹியரிங்க்கு வருது. வரும்பொழுது 22 நெனைக்கிறேன். ஹியரிங்க்கு வருது. வரும்பொழுது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இல்ல அவரு வந்துட்டு ஜனவரி வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சிறையில இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீதியரசர் அப்போ வந்து பி.என். பிரகாஷ் மற்றும் ஹேமலதா இவங்க 2 பேர் நீதியரசர்கள் பெஞ்ச். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்க வந்து இந்த குண்டர் சட்டம் போட்டது தப்புன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. அப்ப நிரூபணம் ஆனதுக்கப்புறம் அவர் ஏன் சிறையில இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல எங்க தலைவர்கள பத்தி தப்பா பேசிட்டாரு. அதனால அவர் பொங்கல் வரைக்கும் உள்ள இருக்கட்டும். இது என்ன பஞ்சாயத்து இந்த அ இது ஆலமரத்து கீழ வச்சு பால் சொம்ப வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து நடத்துவாங்கல்ல, அந்த மாரி பஞ்சாயத்தா? நீ குண்டர் சட்டம் போட்டது தவறு என்பது நிரூபணம் ஆகிவிட்டது. அப்போ உடனே வெளியில விட வேண்டியது தானே! நீ எப்படி வந்துட்டு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்துட்டு, நீ எப்படி வந்து வாதாடுற? இல்ல, இல்ல அவர் பொங்கல் வரைக்கும் உள்ள இருக்கட்டும். அப்படின்ட்டு. என்ன மாரியான கொடூரமான எண்ணம் பாருங்க. இது ஒரு சாடிஸ்ட் மனப்பான்மை. இந்த சாடிஸ்ட் மனப்பான்மையை தான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியுடைய வழக்குலயும் காமிக்கிறாங்க. இந்த சாடிஸ்ட் மனப்பான்மையை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வரதராஜனுடைய அந்த வழக்குலயும் காமிக்கிறாங்க. என்னன்னா தீபாவளி ஈல்வர் இருக்கட்டுமே! அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. அதாவது ஊரெல்லாம் வந்து பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கும்பொழுது, நீங்கள் செய்யாத தப்புக்காக நீங்க உள்ள அடைக்கப்பட்டு, சிறையில் அடைக்கப்பட்டு, அதை வந்து ஒரு ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்ப்பதுன்னு இருக்குது இல்லையா? இது ரொம்ப மோசமான, கொடுமையான ஒரு 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 நிலை, மனநிலை. அது யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிப்பேன். அது வந்து இன்னைக்கு அவங்க அண்டர்கோ பண்ணணும் அப்படின்றதுக்காக செய்றாங்க. இப்போ நான்னா எனக்கு ஏஜ் இஸ் ஆன் மை சைட். அதனால இத நான் அண்டர்கோ பண்ண முடியும். ஆனால் வரதராஜன் அவர்கள் பாவம் 71 ஆண்டு வயது அவருக்கு. அவர போய் இந்த மாரி கொடுமைப்படுத்துறதுன்றது உள்ளபடியே ஸ்டாலின் போன்றவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும். ஆனால் இவர்களுக்கு அதெல்லாம் வரவே வராது. எண்ணமும் வராது. அதனால தான் நான் சொல்றேன், எண்ணம் போல் வாழ்க்கை. இன்னைக்கு அதிகாரம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, இதெல்லாம் இருக்கிறதுனால துள்ளலாம், குதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு நாள் இதெல்லாம் இல்லாம போகும். அன்னைக்கு யார் யாரையெல்லாம் நீங்கள் கொடுமைப்படுத்தினீர்களோ, அந்த ஊழ்வினை வந்து அது வந்து ஊட்டும். சத்தியமா இது நடக்கும். எந்த கோவிலுக்கு யாரை அனுப்பி வைத்தாலும் அதிலிருந்து நீங்க தப்ப முடியாது அப்படின்றது
என்னை பொறுத்தவரைக்கும் நான் நம்பக்கூடியது. இதுதான் அவருடைய ஸ்டேட்டஸ். இந்த சிறை சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டஸ். அவர் வந்து ப ரொம்ப ஒரு 1 வாரத்திலயோ, ஒரு 2 வாரத்திலயோ கண்டிப்பா அவருக்கு வந்து பெயில் குடுத்து தான் ஆவணும். வேற வழி கிடையாது. பெயில் வாங்கிடுவாரு. பெயில் வாங்கி அவர் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 2 வாரம் அவரை வந்து இந்த மாரி கொடுமைப்படுத்தலாம். அதுக்கு மேல கொடுமைப்படுத்த முடியாது. அதில வந்துருவாரு அப்படின்றத உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, கரூருக்கு விஜய் எப்பொழுது செல்லப் போகிறார்? அப்படின்ற கேள்வி வந்து எல்லார் மனதிலும் இருக்கு. முக்கியமாக விஜயுடைய தொண்டர்கள், கட்சியுடைய தொண்டர்கள், தாவேகாவுடைய தொண்டர்கள் மனதில மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அது இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட வந்த தேதிகள் என்னன்னாக்கா 16, 17 அவர் கரூருக்கு செல்வார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில, நாளைக்கு 17 அப்படின்ற நிலையில அவர் செல்வாரா? மாட்டாரா? அப்படின்னு இருக்கு. இது இடைப்பட்ட காலத்தில பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில அந்த தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஃபேவரா வந்ததா தான் நம்ம சொல்லணும். தமிழக அரசாங்கத்திற்கு எதிராக வந்த நிலையில, இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் அங்க செல்லலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான். ஏன்னா, இதுவரையில் வெளியே வராமல் இருந்த பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களோ, அல்லது நிர்மல்குமார் அவர்களோ இவங்கெல்லாம் வெளியில வந்துட்டாங்க. அப்படின்ற ஒரு சூழல்ல, இவங்க எல்லாருமே அவருடன் கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள் அப்படின்ற சூழலில், கண்டிப்பாக அவருடைய கரூர் விஜயம் இருக்கும். ஆனால் அதில ஒரு சின்ன தேதிகள் மட்டும் அவங்க முடிவு செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா, சில பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், அஃப்கோர்ஸ் அதனுடைய தேசிய தலைவர் திரு கர்கே அவர்கள் என்றாலும் கூட, ராகுல் காந்தியுடைய கையில் தான் எல்லா காங்கிரஸ் கட்சியுடைய அந்த அதிகாரம் மொத்தமும் இருக்கிறது என்று நம்பப்படுகின்ற ஒரு சூழலில், ராகுல் காந்தி அவர்கள் கரூருக்கு விஜயம் தர வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் வருகை தர வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த தேதியுடன் சேர்த்து போகலாமா என்று கூட இவர் ஆலோசிப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதெல்லாம் ஆரம்ப கட்ட தகவல்கள் தான். இதெல்லாம் ஹேஷியங்கள் தான். அதாவது சோர்சஸ் இவங்க சொன்னாங்க, சோர்சஸ் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லக்கூடியது தான். இதில் வந்து நம்பகத்தன்மை எவ்வளவு அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் விஜய் செல்ல வேண்டும் அப்படின்றதற்கு அந்த இடத்தை தயார் செய்தது உண்மை. அதுக்குன்னு ஒரு இடத்தெல்லாம் அந்த இடமே கொடுக்கக்கூடாது. எந்த சத்திரங்களும், அதாவது திருமண மண்டபங்களாக இருக்கட்டும், அல்லது பொது நிகழ்வுகள் நடக்கக்கூடிய கூடங்களாக இருக்கட்டும், இது எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு அங்கே வந்து ஒரு நிர்பந்தித்திருந்த சூழலில், அதையெல்லாம் கடந்து ஒரு இடத்தை அவர்கள் பிடித்தது உண்மை. ஆனால் அந்த இடத்திற்கு எப்பொழுது செல்வார் அப்படின்றத அவர் ரகசியமாக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன்னா கடந்த காலத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள். ஏன்னா ஒரு திட்டமிட்டு ஒரு அறிவிச்சிட்டு போகிறாரு. திட்டமிட்டு அறிவிச்சிட்டு போகும்பொழுதே திட்டமிட்ட சதி நடப்பதாக அவருடைய தரப்பு சொல்கிறாங்க. அப்படின்னும் பொழுது இன்னொரு முறை இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. ஏன்னா இதில் சிக்கக்கூடியவர்கள் யார்? அதாவது விஜய்க்கு எதிரானவர்கள் அப்படின்றதுல அந்த ஆட்டம் இருக்குது பாருங்கள். இந்த ஆட்டத்தில் அப்பாவி தொண்டர்கள் சிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு திடமான ஒரு முடிவை விஜய் எடுத்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது. அவரே அவருடைய வீடியோவில் என்ன சொல்கிறாரு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன நீங்கள் தாக்குங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய ரசிகர்கள் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லையா? இது எதற்காக அப்படின்னா, இதில் சிக்கக்கூடியவர்கள் கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு போர் நடக்குதுன்னு பாருங்கள். இந்த போரில் 2 தரப்பு தலைவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க, போர்னு அறிவிச்சிடுறாங்க, அதோட முடிஞ்சு போயிடுது. இந்த தலைவர்கள் பதுங்குகுழிக்கு போயிடுவாங்க. ஒரு நாட்டிலையும் தலைவர்கள் அவங்கவுங்க பதுங்குகுழிக்கு போயிடுவாங்க. அங்கே சிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவி மக்கள். இந்த பக்கம் குண்டு மழை பொழியும், அந்த பக்கம் குண்டு மழை பொழியும். அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைகள் இவங்க தான் சிக்குவாங்க. உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் போர் நடக்கிறதோ இதுதான் நம்ம வரலாறுன்னு நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் அரசியலும் பார்த்தீங்கன்னாக்க ஒருவரை முடித்து கட்ட வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்து விட்ட பின்னர் அவர் மீது நேரடி தாக்குதல் நடத்தாமல் அவரை சுற்றி இருப்பவர்களை தாக்குவது அப்படின்றது இயல்பு. இதில் சிக்கக்கூடியவர்கள் கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி கொலாட்ரல் டேமேஜ் ஆகிடுறாங்க. அப்படி ஆனவர்கள் தான் இந்த 41 பேர். இதில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்று வந்தவர்கள். இவங்கெல்லாம் வந்து கட்சிக்காரங்க கூட சொல்ல முடியாது. பாதிக்கு மேற்பட்டவர்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்று வந்தவர்கள். குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும் கட்சி? தாவேக்கான்னு சொல்ல தெரியுமாங்க? இந்த குழந்தைங்களுக்கு விஜயின்னு தெரியுங்க, அவ்வளோதான் தெரியும். அப்போது இப்படி இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் நிர்பந்தித்தது என்பதற்காக அழைத்து வந்த பெற்றோர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி தான், சரியா? இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில்
நாம் எதற்காக அவர்களை மேலும் ஒரு சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று கூட விஜய் யோசித்திருக்கலாம், நினைத்திருக்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய அந்த பனையூர் அவருடைய கட்சி அலுவலகத்தில இப்பொழுது பிணையில் வெளியே வந்திருக்கின்ற கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட செயலாளர்கள் அவங்களெல்லாம் சந்தித்ததாக தகவல்கள் வருகிறது. அவங்க குடும்பத்தோடு அவர் சந்தித்திருக்காரு. குடும்பத்தோடு சந்திப்பதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அவங்க குடும்பத்தினர் வந்து ரொம்ப வருந்தினாங்க. ஏன்னா, அவங்க இதெல்லாம் எதிர்கொண்டது கிடையாது. அவங்க இதெல்லாம் பார்த்தது கிடையாது. அரசியல் என்பது அது ஒரு வேற ஒரு ஆட்டம். அந்த ஆட்டத்திற்கு இவங்கெல்லாம் புதுசு. திடீரென்று வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. வாங்க விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறையில் தள்ளுவாங்க. திடீர்னு 4 பேர் வருவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு புதுசு. ஏன்னா இவங்க வந்து இது வரைக்கும் வந்து திரைப்படத்தில் திரைப்பட அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்போ நடக்கக்கூடிய அந்த திருவிழா மாதிரி நடக்கக்கூடியது, இதெல்லாம் தான் அவங்க ரசிகர்களாக இவங்க பார்த்துருப்பாங்க. இல்லை நற்பணி மன்றம் அவங்களுடைய செயல்பாடு. இந்த செயல்பாடுக்கு புஷி ஆனந்த் வருவார், இல்லை விஜயே வருவார். அதுக்கு வந்து நம்ம சிறப்பாக நடத்தணும். இப்படி தான் இவங்க பார்த்துருக்காங்களே தவிர்த்து, ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக, அதுவும் ஒரு மிகப்பெரிய அசுர பலம் கொண்ட மீடியாவை தன் கையிலேயே வைத்திருக்கின்ற ஒரு 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 ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் செய்வதெல்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு புதுசு. அப்போ அதை எதிர்கொள்ளும் பொழுது, அதுவும் புதிதாக எதிர்கொள்ளும் பொழுது, அதுவும் விரட்டி அவங்க கைது செய்யும் பொழுது குடும்பத்தினர் பயப்படுவது அப்படின்றது இயல்பாக நடக்கக்கூடியது. இப்போ என்ன கைது செய்யும் பொழுதே என்னுடைய குடும்பத்தினர் இதெல்லாம் தேவையா நமக்கு? அவங்க என்ன நினைப்பாங்க? நாம் வந்து ஒரு கௌரவமான ஒரு குடும்பத்தில் இருக்கோம், நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நாம் வந்து ஒரு பிரச்சனைன்னு போலீஸ் ஸ்டேஷன் கூட போக மாட்டோம். அப்படின்னு இருக்கும்போது நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நம்ம வீடு தேடி போலீஸ் வந்து நம்மளை கூப்பிட்டு போய் நம்மளை கொண்டு போய் ஜெயிலில் வச்சு நம்ம என்ன திருடணுமா? இல்லை கொலை செஞ்சோமா? இல்லை ஏதாவது சமூக விரோத செயலில் ஈடுபட்டோமா? இது எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஒரு கருத்தை தெரிவித்தோம், ஒரு அரசியல் கருத்தை தெரிவித்தோம், ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவித்தோம்ன்றதுக்காக நம்மளை இவ்வளோ இன்சல்ட் பண்ணுறாங்களே, நம்மளை வந்து மீடியாவில் போட்டு காமிக்கிறாங்களே, தப்பாக போட்டு காமிக்கிறாங்களே. அப்படி தப்பாக போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 4 ஆண்டுகளுக்கு அப்புறமோ 5 ஆண்டுகளுக்கு அப்புறமோ நம்ம விடுதலை வாங்கிடுறோம். அது வேறு விஷயம். இப்போ என்னை எடுத்தீங்கன்னாக்க, என்னை பற்றி இவர்கள் மிக மோசமாக சித்தரித்தார்கள் மீடியாவில். அப்படிலாம் மோசமாக சித்தரித்து இப்போ 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் விடுதலை ஆகிட்டேன். அந்த கேஸில் எந்த கேஸில் என்னை மோசமாக சித்தரித்தார்களோ அந்த கேஸில் நான் விடுதலை ஆகிட்டேன்னு ஒரு நியூஸ் ஏஜென்சி கூட செய்தி போடலை. இதுதான் உலகம். அப்போது இதையெல்லாம் விஜய் அசை போட்டிருப்பார். ஏன்னா இன்றைக்கு அவருக்கு அரசியல் புதிதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பல்வேறு கட்டங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவும் தெரிவித்திருக்கிறார், எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தான் ஒரு அரசியல் கட்சியை எடுத்து நடத்தும் பொழுது, தான் அந்த அரசியல் கட்சியை முன்னெடுக்கும் பொழுது, அந்த அரசியல் கட்சி நடத்தும் பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் அப்படின்றத இன்றைக்குத்தான் அவர் எதிர்கொண்டிருப்பார். அப்போ அதை எதிர்கொள்ளும் பொழுது இது மாதிரியான கசப்பான அனுபவங்கள் வரும்பொழுது அவர் 1 முறைக்கு 2 முறை 3 முறை 4 முறை யோசித்து தான் அவர் முடிவெடுக்க முடியும். ஏன்னா அவர் எது செய்தாலுமே அதை தவறாக கட்டமைப்பதற்கும் சித்தரிப்பதற்கும் ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அவர் பல முறை யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த சூழலிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறார் என்றால் அதுதான் சவால். அதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் விடுக்கப்படுகின்ற சவால். அதிலிருந்து அவர் வெளியே வருவது தான் அவர் மீது மக்கள் எடுக்கப் போகின்ற அல்லது மேற்கொள்ளப் போகின்ற மதிப்பீடு. சரியா? அப்போது அதை யோசித்து தான் செய்வார். அதனால் 17ஆம் தேதி எல்லோருக்கும் அறிவித்து விட்டு செல்லலாமா, இல்லை யாருக்கும் சொல்லாமல் சடனாக போயிடலாமா? அப்போது ஃபேன்ஸும் வரமாட்டாங்க, ரசிகர்கள் வரமாட்டாங்க, தொண்டர்கள் கூட மாட்டாங்க, யாரும் கூட மாட்டாங்க, தடன்னு போயிடலாம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியுடைய முழு அந்த செயல்பாடு அப்படின்றது எப்பொழுதிலிருந்து திரும்பவும் இயங்க வேண்டும் என்றால் இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட இந்த நபர்களை சந்தித்த பின்னர் தான் இயங்க வேண்டும் அப்படின்றது திடமாக இருக்கார். அப்போ அது எந்த அளவிற்கு தள்ளி போடலாம் அப்படின்றதுல ஆளுங்கட்சி ரொம்ப மும்முரமாக இருக்குது. ஏன் மும்முரமாக இருக்குன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே போகலாம். அப்போ இவர் வீக்குன்றதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ண ஓட்டம். விஜயோடைய பிரச்சனை என்ன சவால் பிரச்சனைன்றதை விட அவருக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்னென்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அங்கே போய் அவர்களை சந்தித்து விட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத்தை கொடுத்து விட்டு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை அங்கே அதாவது ஒரு நல்ல ஒரு மெசேஜை அங்கே தெரிவித்து விட்டு வர வேண்டும் அப்படின்றது அவருக்கு இருக்கக்கூடிய சவால். இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அப்படின்றத வரும் நாட்களில் பார்ப்போம். நம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா
17ஆம் தேதியை அவர் மிஸ் பண்ணாருன்னா 18, 19 ஏன்னா 20ஆம் தேதி தீபாவளி அப்படின்ற ஒரு நிலையில் அது வந்து அங்கே சில நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்ற சூழலில் அவர் தீபாவளிக்கு அப்புறம் தான் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஸோ நாளைக்கு அவர் சடன் விசிட்டாக செய்கிறாரா, இல்லை அது மேலும் தள்ளி போகிறதா என்பதை வரும் நாட்களில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.